காவேரி இங்கேருந்து காரில் கிளம்பி போயிட்டு இருக்கிறத விஜய் வந்து மொட்டை மாடியில் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ மனசுக்குள்ளேயே காவேரி என்னை விட்டுட்டு போயிட்டே காவேரி, இனி நான் உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருப்பனே தெரியல. அந்த டைம்ல விஜய் வந்து ஒரு சபதம் எடுக்கிறாங்க. காவேரி நீ கிளம்பி போயிட்டதான், ஆனா என் மனசுல இருந்து நீ இன்னும் கிளம்பி போகல. என் மனசுல தான் இன்னமும் நீ இருக்க. உன்னை நான் எப்படி என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு மட்டும் எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க. இனி நம்ம எதுக்காகவுமே அழுவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கண்ணை தொடச்சிட்டு கீழே போறாங்க. அந்த டைம்ல காவேரி வந்து கார்ல போயிட்டு இருக்க, நம்ம அம்மா சொன்னதுனால நம்ம விஜய வந்து தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு நம்ம அம்மா கூட போறோம். இது வந்து கரெக்டான டெசிஷன் தானா இல்ல நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமானே நம்மளுக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஆனா நம்ம அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறோம். இனியாவது விஜய் வந்து நம்ம பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு வந்து நம்மளை வந்து கூட்டிட்டு போவாரா இல்ல வெண்ணிலா அங்க இருக்கிறதுனால வெண்ணிலாவையே பாத்துக்கிட்டு நம்மளை மறந்துருவாரா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிட்டு இருக்காங்க. ராகினி சந்தோஷப்படுறத தாத்தா பார்த்துட்டு முறைக்கிறாங்க. ராகினி வந்து இனி நம்ம இங்க இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஆபத்து தான், நம்ம உள்ள போயிட்டு நம்ம அப்பாவுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கு கால் பண்ணிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. பசுபதி இருந்துகிட்டு காவேரி கிளம்பி போயிட்டா நீ சந்தோஷப்படாத, அந்த வெண்ணிலாவை கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டல்லயே அட்மிட் பண்ணாலும் பண்ணிடுவான். அதனால அந்த வெண்ணிலாவை அதே வீட்டுல வச்சிருந்தாதான் காவேரியை வந்து இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வர முடியாத நிலைமைக்கு வந்துடும். அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. விஜய் வந்து காவேரியை எவ்வளவு சீக்கிரத்துல கூட்டிட்டு வராங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.